வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நமச்சிவாயத்திற்கு ஓட்டு போட்டு இருந்தால் நான் அமைச்சராகி இருப்பேன். இணையத்தில் வைரலாகும் சபாநாயகரின் பேச்சு. கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும். அதிமுக அன்பழகன் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்த 16 பேருக்கு ஜிப்மரில் தீவிர சிகிச்சை. 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தியதில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 16 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிரிழந்த 3 பேரின் உடல்கள் கள்ளக்குறிச்சி கொண்டு செல்லப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்த நிலையில் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக பெண், திருநங்கை உட்பட 19 பேர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அனுமதிக்கப்பட்டனர். இதில் சிகிச்சை பலனின்றி மணி, கிருஷ்ணமூர்த்தி, இந்திரா என்ற ஒரு பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். தொடர்ந்து 16 பேர் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் உயிரிழந்த மணி, கிருஷ்ணமூர்த்தி, இந்திரா ஆகியோரின் உடலை நள்ளிரவில் பிரேத பரிசோதனை செய்யப்படாமல் கள்ளக்குறிச்சி போலீசார் ஜிப்மர் நிர்வாகத்துடன் பேசி கள்ளக்குறிச்சிக்கு எடுத்து சென்றனர். மேலும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்த பின்னர் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு ஆம்புலன்ஸ் மூலம் இறந்தவர்களின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனையில் 16 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 3 பேர் மிக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் சம்பவத்திற்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும், இல்லை என்றால் 366 பிரிவை பயன்படுத்தி மத்திய அரசு தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளச்சாராயம் குடித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 16 நபர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், மக்கள் உரிமைகள் கூட்டமைப்பின் செயலாளர் சுகுமாரன் ஆகியோர் பார்வையிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குடித்து விவகாரத்தில் பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும், இல்லை என்றால் 356வது பிரிவை பயன்படுத்தி மத்திய அரசு தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என தெரிவித்தார். கடந்த ஆண்டு 23க்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயத்தினால் தமிழகத்தில் மரணமடைந்துள்ளனர். அதேபோன்று இப்பொழுது இந்த நிமிடம் வரை 30க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்துள்ளனர். இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது தமிழகத்தில் ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் மத்திய அரசாங்கம் 356வது அரசியலமைப்பு சட்ட பிரிவு 356வது பிரிவை பயன்படுத்தி தமிழகத்தில் ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசை உடனடியாக மத்திய அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். தொடர்ந்து பேசிய சுகுமாரன், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்ததில் 35 பேர் இதுவரை உயிரிழந்து உள்ளனர். 90க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் அதிக அளவு தலித் மக்களே பாதிக்கப்பட்டுள்ளதால் இவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றார். மாவட்ட ஆட்சியரை பணியிடை மாற்றம் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்துள்ளனர். இது போதாது, இவர்களை பணியில் இருந்தபோது அலட்சிய போக்காக செயல்பட்டதால் தான் இந்த உயிரிழப்புக்கெல்லாம் காரணம். இதற்கு இவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிட்டு அவருடைய ஆய்வை கொண்டு கடும் நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தமிழக அரசு எதிர்காலத்தில் கள்ளச்சாராயத்தில் ஒரு உயிர் கூட போகாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். தமிழக அரசு தான் இதற்கு முழு பொறுப்பாகும். அதோடு இறந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே வன்கொடுமை தடுப்புச் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த சம்பவம் குறித்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் செய்திருக்கிறார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட காவல் அதிகாரிகளை பணியிட நீக்கம் செய்துள்ளார். இது போதாது. ஏனென்றால் இவர்களுடைய கடமையிலிருந்து தவறிய போக்கும் அலட்சியமே இந்த மரணத்திற்கு காரணம். எனவே அவர்கள் மீது குற்ற நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் கடந்த 35 ஆண்டுகளாக பராமரிக்கப்படாத பாதாள சாக்கடையால் சாலையில் ஓடும் கழிவுநீர் துர்நாற்றத்தால் பொதுமக்கள் அவதி. ரெட்டியார்பாளையம் போல் விஷவாயு தாக்காமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொகுதி மக்களுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடைகள் போதிய பராமரிப்பு இன்றி பல்வேறு பகுதிகளில் உடைந்தும் பல இடங்களில் அடைப்புகளும் ஏற்பட்டு உள்ளன. பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வழிந்து துர்நாற்றத்தோடு கழிவுநீர் குடியிருப்பு பகுதி மற்றும் சாலைகளில் ஓடுவதால் பொதுமக்கள் கடுமையாக அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் தலைமை பொதுப்பணித்துறை பொறியாளரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடைகள் சரியான முறையில் பராமரிக்கப்படாததால் பல்வேறு பகுதிகளில் உடைந்தும் பல இடங்களில் அடைப்புகள் ஏற்பட்டு பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வழிந்து துர்நாற்றத்துடன் கழிவுநீர் சாலையில் ஓடுகிறது. பலமுறை இது பற்றி புகார் கூறியும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே ரெட்டியார்பாளையம் புதுநகரில் ஏற்பட்ட சம்பவம் போல் முத்தியால்பேட்டில் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதாள சாக்கடைகளை தூர்வாரி சரி செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுகுறித்து நந்தா சரவணன் கூறும்போது, முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கப்பட்டு சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேல் ஆவதால் போதிய பராமரிப்பு இல்லை, சீர்கெட்டு உள்ளது. கழிவுநீர் குடியிருப்பு பகுதி மற்றும் சாலைகளில் ஓடுகிறது. இதனால் கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது என குறிப்பிட்ட அவர், புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் நடந்த அசம்பாவிதம் போல் முத்தியால்பேட்டை பகுதியிலும் நடந்துவிடுமோ என்ற அச்சம் இப்பகுதி மக்களிடையே அதிகம் காணப்படுகிறது. இதுபோன்ற ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பு போதிய பராமரிப்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் இரவு பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. கடந்த சில நாட்களாகவே புதுச்சேரியில் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் நேற்று புதுச்சேரியில் மாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்த நிலையில் உப்பளம், ராஜ்பவன், உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, கடற்கரை சாலை உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும், அதேபோல் திருக்கனூர், மதகடிப்பட்டு, சோம்பட்டு, கோரிமேடு, பாகூர், காலாப்பட்டு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் இடி மின்னல் காற்றுடன் மழை பெய்ததால் புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்த மழையின் காரணமாக சில இடங்களில் மரக்கிளைகள் சாலைகளில் விழுந்தது. அதேபோல் நகரின் முக்கிய வீதியான எம்ஜி ரோட்டில் மழைநீர் பட்டதில் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு தெருவிளக்கு ஒன்று தீயில் எரிய துவங்கியது. இதனை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவம். பக்தர்கள் தங்கள் தலையிலேயே அட்சதையை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர். 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது. புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா புதனன்று விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. இதையடுத்து இன்று காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படும் புனிதவதியாருக்கும் பரமதத்த செட்டியாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. மேலும் வைதிக முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க யாக பூஜைகள் செய்து திருமண சடங்குகள் நடைபெற்று அம்மையாருக்கு மங்கள நான் ஏற்றப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் தங்கள் தலையிலேயே அட்சதையை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர். இதில் காரைக்கால் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மையாரின் அருள் பெற்றனர். இந்த திருக்கல்யாணத்தை கண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். திருக்கல்யாணத்தை ஒட்டி 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாங்கனி இறைதல் நாளை நடைபெற உள்ளது.
பக்தர்கள் மாங்கனிகளை வீசி எறிவதும் ஒரு சாரார் அதனை தாவி பிடிப்பதும் இந்தியாவில் வேறெங்கும் காண முடியாத அற்புத நிகழ்ச்சியாகும். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட நமச்சிவாயத்திற்கு ஓட்டு போட்டிருந்தால் அவர் மத்தியில் அமைச்சராகி இருப்பார், நான் அமைச்சராகி இருப்பேன் என நிகழ்ச்சி ஒன்றில் பொதுமக்கள் மத்தியில் சபாநாயகர் செல்வம் வெளிப்படையாக பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிட்டார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக வருவார் என முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். நமச்சிவாயம் தேர்தலில் வெற்றி பெற்றால் தனது அமைச்சர் பதவியை எப்படியும் ராஜினாமா செய்வார், அப்போது அவர் வகித்த பதவியை எப்படியாவது கைப்பற்றலாம் என்று கூட்டணியில் இருந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் திட்டமிட்டிருந்தனர். இதனிடையே வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அமைச்சர் நமச்சிவாயம் தோல்வியை தழுவினார். இந்த நிலையில் சபாநாயகர் செல்வம் தனது தொகுதியான மணவெளியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது அங்கு வந்த பொதுமக்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அவரிடம் மனு கொடுத்தனர். அவர்களிடம் பேசிய சபாநாயகர், நீங்கள் என்னென்ன கேட்டீர்களோ அதையெல்லாம் செய்து கொடுத்தோம், நீங்கள் கேட்டு எல்லாம் செய்தேன் என்பதை விட கேட்காமலேயே உங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்து கொடுத்தேன். காங்கிரஸ் எம்பிக்கு ஓட்டு போட்டதால் 5 ஆண்டுகளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? ஏதாவது பயன் இருந்தால் நியாயம், அவருக்கு போட்டால் ஏதாவது செய்வார் என்றால் நியாயம் இருக்கிறது. இதே நம்மாளுக்கு ஓட்டு போட்டிருந்தா மத்திய அமைச்சராகி இருப்பார், அப்படி அவர் அமைச்சராகி இருந்தால் நான் இங்கே அமைச்சராகி இருப்பேன் என்றார். அதற்கு பதிலளித்த மக்கள், நாங்கள் உங்களுக்குத்தான் ஓட்டு போட்டோம், மற்றவர்கள் பற்றி எங்களுக்கு தெரியாது என்றனர். சரி, என்ன வேண்டும் என கேட்டதோடு 2 நாள் கழித்து வாருங்கள், கேட்கின்ற உதவிகளை செய்து தருகிறேன் என கூறி சபாநாயகர் புறப்பட்டு சென்றார். இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அவர் மந்திரி ஆயிருந்தா நான் இங்கே மந்திரி ஆகிட்டு இருப்பேன். எதுக்கு பத்திரம் வரல, 3 இது வாங்கிட்டீங்களா? புதுச்சேரியில் கடந்த 2 ஆண்டுகளாக மக்கி வீணாகி வரும் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான கடலோர காவல்படைக்கு சொந்தமான ரோந்து படகுக்கு பதிலாக சுற்றுலா மற்றும் மீன்பிடி படகுகளை வாடகைக்கு எடுத்து கடலோர காவல் போலீசார் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கடலோர பாதுகாப்பிற்காக புதுச்சேரி கடலோர காவல்படைக்கு 2 கோடி ரூபாய் ரோந்து படகு வாங்கப்பட்ட நிலையில் அது குறுகிய காலத்திலேயே பழுதானது. முதலில் பேட்டரி பழுதாகி நீண்ட நாட்களாக கடலில் நின்று எஞ்சினும் வீணாகிவிட்டது. தற்போது இதை சீரமைக்க பல லட்சம் தேவை என்பதால் கடந்த 2 ஆண்டுகளாக கடலோர பாதுகாப்புக்காக வாங்கப்பட்ட ரோந்து படகு தேங்காய்திட்டு துறைமுகத்திலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் மாயமாகினாலோ அல்லது சுற்றுலா பயணிகள் மாயமாகினாலோ அவர்களை மாநில காவல்துறையால் தன்னிச்சையாக மீட்க முடியாது. மாறாக கடந்த 2 வருடங்களாக மீன்பிடி படகுகள் மற்றும் சுற்றுலா படகுகளை வாடகைக்கு எடுத்துதான் போலீசார் மாயமான மீனவர்களை மீட்பதும் ரோந்து பணிகளுக்கு செல்லும் அவல நிலை உள்ளது. இதனிடையே நேற்றும் இன்றும் 2 நாட்கள் தேசிய அளவில் நடத்தப்படும் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகையையும் கடலோர காவல்படை போலீசார் சுற்றுலா படகை வாடகைக்கு எடுத்து ஒத்திகையில் ஈடுபட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் வளர்பிறை பிரதோஷ பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வளர்பிறை பிரதோஷ நாளில் நந்தி தேவரை வணங்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் பிரதோஷ பூஜை விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் வளர்பிறை பிரதோஷம் நந்தி பகவான் மற்றும் மூலவர் வேதபுரீஸ்வரருக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், திருநீறு உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
ஏம்பலம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பெருமானுக்கு நடைபெற்ற பிரதோஷ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அருள்மிகு ஸ்ரீ வடிவாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பெருமானுக்கு வளர்பிறை பிரதோஷ வழிபாடு பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமி உட்பிரகாரம் வலம் வந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் உபயதாரர்கள் சாந்தி கார்த்திகேயன், கோபி சந்திரவதனி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பூசாரி எல்லப்பன், ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் வானரப்பேட்டை சேர்ந்த அன்பு கண்ணன் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நமச்சிவாயத்திற்கு ஓட்டு போட்டு இருந்தால் நான் அமைச்சராகி இருப்பேன். இணையத்தில் வைரலாகும் சபாநாயகரின் பேச்சு. கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும். அதிமுக அன்பழகன் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்த 16 பேருக்கு ஜிப்மரில் தீவிர சிகிச்சை. 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.